பிற கட்சிகள் கூட்டம் நடத்தும் போது திமுக அரசு மின்வெட்டை ஏற்படுத்துவது வாடிக்கைதான் எனவும், தீவிர அரசியலில் இல்லாததால் விஜய்க்கு இதை பற்றி தெரியவில்லை எனவும் கூறியுள்ள வானதி சீனிவாசன், மீனவர்கள் சிக்கலில் விஜய் அப்டேட்டாக இல்லை எனவும், 10 வருடங்களுக்கு முன்பு பேச வேண்டியதை விஜய் இப்போது பேசுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரதமர் மோடி வந்தா கரண்ட் கட் பண்ணுவீங்களா, ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்தா கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். 2 விதமா அதை பார்க்கணும். தமிழகத்திலே அரசியல் கட்சிகள் இம்மாதிரி கூட்டங்களை நடத்துகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த மாதிரி கரண்ட் கட் பண்றது ரொம்ப வாடிக்கை. ஏன் இப்ப எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களோட சுற்றுப்பயணத்தில் கூட பல்வேறு இடங்களில் இது நடந்தது. இதற்கு முன்பாக திரு அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடக்கும் போது இதே மாதிரி அணுகுமுறை தான் அவங்க வந்து பின்பற்றினாங்க. அதனால திரு விஜய் அவர்களுக்கு தீவிர அரசியல் இல்லாதால இந்த கஷ்டம்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் இந்த திமுக கவர்மெண்ட் கிட்ட. அதனால அவர் போய் பிரதமர் மோடி வரைக்கும் அவர் போய் கம்பேர் பண்ண வேணாம். நீங்க மற்ற கட்சிகள் என்ன நடக்குதுன்னு பாருங்க, அதே நிலைமை தான் உங்களுக்கு நடக்குது. அதனால இதுல எந்த வித்தியாசம் கிடையாது. திரு விஜய் அவர்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுற வசனத்தை இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. இடையில 10 வருஷத்தை மறந்துட்டாரு போல இருக்க. இடையில கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி. 10 வருஷத்துக்கு முன்னாடி யூபிஏ அரசாங்கத்தில் நம்முடைய இந்திய மீனவர்கள், தமிழகத்தில் வசிக்கின்ற இந்திய மீனவர்கள் என்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்க. 500க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள். ஆனா 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் மீனவர்களுக்காக எத்தனை போராட்டம் இந்த அரசியல் கட்சி நடத்துது? மீனவர்கள் பிரச்சனையில அவர் பேசுனங்கிறது அப்டேட் இல்லைங்கிறத நான் தெளிவா சொல்றேங்க. ஏனென்றால் மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைத்து தருவோம்னு நாங்க வாக்குறுதி கொடுத்தோம். இன்றைக்கு மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் வச்சிருக்கோம்.